என்ன மாதிரி கௌபாய் இந்த உலகத்துல மட்டும் இல்ல, கேலக்சிலேயே இல்ல. உன்னால எப்படி என்ன தோக்கடிக்க முடியும்? கட் கட். கிரேட் ஷாட் எவரிவன். வாவ், பிரமாதம் சார், பிரமாதம். என்ன சீனு பா. நீ யாரு? நான் தான் சிவா, உங்களோட மிகப்பெரிய ஃபேன். கிங் கோகு தான் எனக்கு இங்க வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. அப்புறம் நீங்க டைரக்டர் ரோபோட், எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட மிகப்பெரிய டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர், அப்புறம் ஒரு பெரிய ஜீனியஸ். அது மட்டும் இல்லாம உங்களோட மூவிஸை நீங்களே ஷூட் பண்ணிப்பீங்க இல்லையா? உங்களால பண்ண முடியாத காரியம் எதுவுமே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்டிங்க கூட ஹீரோ ரோபோலால விட நீங்க நல்லா பண்ணுவீங்களான்னு. நீ ரொம்ப புத்திசாலி பையனாட்டம் இருக்க. நீ ரொம்ப நல்லாவும் பேசுற. என்னோட பிக்சர்ல நீ வில்லன் ஆகுறியா? நல்லா இருக்கும். என்ன கௌபாய் ரோபோலால் நீ என்ன சொல்ற? ஐயா, ஓ, வெறும் ஒரு பிளாக் ஹாட்டா? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? வாவ், நான் எவ்வளவு ஹாசமா இருக்கேன் இந்த வில்லன் காஸ்டியூம்ல, இந்த சூட்ல. என்னுடைய அருமையான இந்த குரல் வில்லன் மாதிரி மாறிடுச்சு. ஆமா, இது உன் கேரக்டரோட குரல் சிவா. இது கில்லரோட குரல். இந்த ஷூட்ல கில்லர்ஸுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. கில் கில் கில்லர். நீ எலினா, நான் பூனை. Action. இந்த கில்லர் கிட்ட இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது கௌபாய் ராப். ஆனா அது உண்மையிலேயே என்ன அடிச்சிருச்சு. ஓ கட். பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் சார், உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஒருவேளை நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இந்த காஸ்டியூமை இன்னைக்கு எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பயமுறுத்தணும். இப்போ நீ கில்லரோட குரல்ல கேட்டா என்னால எப்படி நோன்னு சொல்ல முடியும்? போ, கில்லரை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்து. கில் கில் கிலா, நான் அவங்கள மீட் பண்ண போறேன். என்ன திடீர்னு சிஸ்டம்ல எரர்னு காட்டுது? போய் முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். அப்படியா? சரி சரி. கில் கில் கிலா என்ன பார்த்ததும் கத்துனாங்க. கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு இருக்கேன். நாங்க ஒண்ணு உன்னை கூப்பிடல, எங்க ஃப்ரெண்ட் சிவாவை தான் கூப்பிட்டோம். நில்லுங்க, நான் தான் உங்க சிவா. நீ கில்லா, சிவா இல்ல. இது சரியான சில்லி ரோபோட்டா இருக்கு. அட நம்புங்க, நான் தான் உங்க சிவா. அடடா, விட்டா இது இப்படியே தான் இருக்கும் போல இருக்கே. நான் இந்த காஸ்டியூம்ல இருந்து வெளியில வந்தாகணும். இந்த சூட்டுக்கு எக்ஸிட் பட்டன் எங்க இருக்குன்னே தெரியலையே. மேனுவலா தான் வெளியில போகணும் போல இருக்கே. இந்த சூட்டோட பட்டன் ஜிப் எங்க இருக்கு?
இன்றைய செய்தி இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் அப்புறம் பேடாராம் ஷோவை ஃபிளாப் பண்ணிட்டாங்க. பிரபலமான கிரிமினல் சிப்சோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இது நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கே ஒரு மிகப்பெரிய அவமானம். அவங்க நம்மள ரொம்பவே இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஒரு கிரிமினல் தப்பிச்சதும் அவங்க நம்மள வாரிக்கிட்டு இருக்காங்க. பேடாராம், நமக்கு இன்சல்ட்னா அது எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கே இன்சல்ட். அப்புறம் நான் எக்ஸ்ட்ரீம் சிட்டியை இன்சல்ட் ஆக விட மாட்டேன். நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? பிரேமாதா சார், நீங்க அப்படியே ஹீரோ மாதிரியே பேசுறீங்க. அட நில்லுங்க. எக்ஸ்ட்ரீம் சிட்டி போலீஸ் நில்லுங்க. ஸ்டாப். ஐ செட் ஸ்டாப். நில்லுங்க. லட்டு சிங் சார், பேடாராம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? என்னுடைய காஸ்டியூமை பாத்தீங்களா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா. சார், இப்போ நீங்க எதுக்கு கிரிமினல் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கில்லர், நீ எலினா நான் பூனை. ஓய், நாங்க எலி இல்ல, சிங்கம். என்ன புரிஞ்சுதா? சிங்கம். அட லட்டு சிங் சார், நான் சிவா தான். நான் ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். மிசைல் எதுக்கு திடீர்னு ஆக்டிவேட் ஆயிடுச்சு? அட இந்த சூட் இப்ப என்ன ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கு. அட இந்த சூட் என் லைஃப்ல வில்லனா மாறிடுச்சு. நிமிஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பிரச்சனை தானாவே கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஓஹோ, மறந்துட்டேன். நான் போய்கிட்டு இருக்கேன். சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்னும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். பேடா, அந்த கில்லர் இந்த போலீஸையே தாக்கிட்டான். இப்ப நான் கில்லரை பிடிச்சி நம்ம பேரை காப்பாத்த போறேன். என்ன பண்ண போறேன்? காப்பாத்த போறேன். அட, அநேகமா இந்த சூட்டை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், நீங்க எங்க இருக்கீங்க? கடவுளே, இவங்க எல்லாரும் என்ன அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. டைரக்டர் ரோபோ சார், இந்த சூட் என் பாடியில சூவிங்க மாதிரி ஒட்டிக்கிச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் எப்பவும் ஒரே நாள்ல இத்தனை ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இந்த சூட்டே ஒரு வில்லன் தான். இதுக்குள்ள யாரையும் அனுப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ஷூட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரையாவது சீக்கிரம் கூப்பிடுங்க. அநேகமா இந்த கில்லரை பேக்கப் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ்! சிவாவா இருக்கிறது தான் சுவாரஸ்யமே.
நேத்து நீ எங்க இருந்த சிவா? ஆமா, நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். அட, அங்க பாருங்க, நம்ம சிவா டிவில வரான். நம்ம எக்ஸ்ட்ரீம் சிட்டியை மறுபடியும் ஒரு பெரிய கில்லர் கிட்ட இருந்து காப்பாத்தி எல்லாருடைய மனசையும் ஜெயிச்சிட்டான். We are proud of you, சிவா. சார், மெகாட்ரானோட பேட்டரி இன்னும் சரியாகலை. சாயங்காலம் ஈவெண்ட்டில் 5 to 10 minutes தான் ஆக்டிவாக இருக்க முடியும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்கு மெகாட்ரான் பேட்டரியே போதுமானது. ஐஸ் மான்ஸ்டர் இல்ல, எக்ஸ்மெஸ்ட்ராய்ட். அது ஏன்ஷியன்ட் வேர்ல்டோட, அதாவது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ட் சிட்டில சுத்திட்டு இருந்தது. அப்புறம் அது ஐஸ் ஏஜ்ல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்மாஸ்ட்ராய்ட்ஸ் ரொம்பவே ஆபத்தானது. அதுக்கு அடிச்சு உடைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த ஐஸ் கடியில ஸ்மாஸ்ட்ராய்ட் ஃப்ரோசனா இருக்கு. ஒருவேளை அது வெளியில வந்தா எக்ஸ்ட்ரீம் சிட்டியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இத்தனை வருஷத்துல நடக்காதது இப்ப நடக்க போகுது. என்னால என்ன பண்ண போறதுன்னு தெரியல. என்னை காப்பாத்து. ஸ்மாஷ் ட்ராய்டை தடுத்து நிறுத்தணும். அதை விட்டு வைக்க கூடாது. சைக்கிள், கம் ஆன். கன்வர்ட் ஸ்லெட்ஜ் மோட். பிக் ரோபோட்டை பிக் அட்டாக்கால தான் தடுத்து நிறுத்தணும். ஆக்டிவேட் சூப்பர் அட்டாக். சிவா, சிவா, நீ நல்லா இருக்கேல? வார்னிங், வார்னிங். ஸ்மாஷ்ராய்ட் எக்ஸ்ட்ரீம் சிட்டி நியூக்ளியர் பவர் பாயிண்ட் பக்கம் போயிட்டு இருக்கு. அது அதோட ஆசிட் டேங்க்ஸை ரீசார்ஜ் பண்ண போயிட்டு இருக்கு. வார்னிங் சிவா. ஆனா நம்ம இவ்ளோ பெரிய ஸ்மாஷ் ரைடரை எப்படி தான் தடுக்க முடியும்? என்கிட்ட அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஓடுங்க, 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 ஓடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த மெகாட்ரானால தான் ஸ்மாஷ் ட்ராய்டை தோக்கடிக்க முடியும். நான் இதோட கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஸ்மாஷ் ட்ராய்ட் கூட சண்டை போட போறேன். ஓகே?
காப்பாத்துங்க எங்களை யாராவது ஓடுங்க காலைங்க ஓடுங்க காப்பாத்துங்க எங்களை யாராவது ஓடுங்க 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 காலைங்க ஓடுங்க காப்பாத்துங்க எங்க போச்சு சிப்பி ஸ்மாஷ் ட்ராய்டோட லொகேஷனை ட்ராக் பண்ணு சிவா அது உனக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கு ஸ்மாஷ் ட்ராய்ட் உன்னை மறுபடியும் ஐஸ்ல ஃப்ரீஸ் பண்ணா மட்டும்தான் நீ கொஞ்சம் சில்லுன்னு ஆவ இல்ல Megatron battery 0. Megatron shutting down. Oh no 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 Megatron come on விட்றாத சிவா ஆஸ்ட்ராய்டோட பேட்டரி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இப்போ நாம அதை ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அப்போதான் இதால அது ஃபைட் பண்ண முடியும். நீங்க சொல்றது சரிதான். அது சார்ஜ் பண்ணாம வேலை செய்யாது. சிப்பி கம் இன் சிப்பி கம் இன் எப்படியாவது அதை சார்ஜ் பண்ணி ஆகணும். இதை சீக்கிரமா எழுப்பி சார்ஜிங் பாயிண்ட் கிட்ட கொண்டு போய் ஆகணும். Connect power source to power plant. சீக்கிரம் சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன். சிவா மெகாட்ரான்ல டேஞ்சர் இருக்கு. எக்ஸிட் மெகாட்ரான். இன்னும் 2 நிமிஷம் தான் மைடியா சிப்பி. முதல்ல ஸ்மாஷ் ட்ராய்ட அதோட வீட்டுக்கே கொண்டு போய் சேர்த்துறதா நல்லது. மெகாட்ரானோட இனாகுரேஷனுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா?
எனக்கு ஒரு விஷயம் சொல்லு சிப்பி, பர்த்டேக்கு பதிலா எதுக்கு அசம்பிள் டேன்னு எழுதிருக்க? எப்படி மனுஷங்க பர்த்டே கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி ரோபோட்ஸ் அசம்பிள் ஆன சந்தோஷத்தில் அசம்பிளி டே கொண்டாடுவாங்க. இப்போதான் புரிஞ்சுது. அட ஆயில், இது ரோபோட்ஸ்க்கு தானே? வாவ், வாட் ஏ டேஸ்டி ஆயில். முதல்ல மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடை தேடுறேன். இன்னைக்கு நான் வயிறு நிறைய சாப்பிட போறேன். இது மெட்டலா? இது இதுவுமா? எல்லாத்தையும் மெட்டல் பண்ணி வச்சிருக்காங்க. ஹியூமன்ஸ் அண்ட் ரோபோட்ஸ் போட்டோ எடுத்துக்கிறதுக்கு எல்லாரும் ஹால் சென்டருக்கு வாங்க. அது ஒரு காரிக்கிங் கோகு. சிவா, ரேவா, யூடி, ஆடி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்னோட கிரவுண்ட் எப்படி இருக்கு? கிஃப்ட். இந்த வருஷம் அசம்பிளி டே அன்னைக்கு எனக்கு நிறைய பிரசன்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட ஃபேவரட்டை காட்டவா? ஸ்டார்ட் த டான்ஸ். மங்கி சோச்சோ. ஃப்ரெண்ட்ஸ், டான்சிங் மங்கியோட ஸ்பெஷல் ஃபியூச்சர். இத சிங்க் பண்ணி நம்மளால ஸ்மார்ட்லி டான்ஸ் ஆட முடியும். அநேகமா ரோபோட்ஸ் எல்லாத்தையும் டான்சிங் மங்கீஸோட சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் எதுக்கு ஹாலுக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க? இப்படியே போனா இவங்க ரோடுக்கு போய் டிராபிக் ஜாமே பண்ணிடுவாங்க போல இருக்கு. சிவா, என்ன நடந்துகிட்டு இருக்கு? எங்களால ஏன் நிக்க முடியல? ஓ நோ, அது அவங்கள சிட்டி ஃபுல்லா ஆட வைக்கும் போல இருக்கு. நாம இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அநேகமா டான்சிங் மங்கில தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ நோ, நாம அந்த மங்கியை தடுத்தாகணும் சிவா. யாராவது அந்த டான்சிங் மங்கியை நிப்பாட்டுங்க. என்னால இதுக்கு மேல டான்ஸ் ஆட முடியாது. மியூசிக் நிக்கிறது வரைக்கும் உங்களால இந்த டான்ஸை நிப்பாட்ட முடியாது. நம்ம எல்லா ரோபோட்ஸையும் அந்த டான்சிங் மங்கி ரோபோட் கிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும். இந்த மியூட்டிங் டிவைஸை யூஸ் பண்ணலாம். நான் ஒரு சைலண்ட் ஃபோர்ஸ் ஃபீல்ட ரெடி பண்றேன். ரோபோட்ஸ்க்குலாம் மியூசிக் கேட்கலனா அதுக்கப்புறம் அவங்க ஆடுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்கல்ல.
சொல்றாரு? எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. ஏதோ பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சிவா. ஷீல்டை உடனே ஓபன் பண்ணு. சிவா, நாங்க டான்ஸ் ஆடி ஆடி ரொம்ப களைச்சு போயிட்டோம். அந்த மங்கியை ஏதாவது பண்ணு சிவா. கிங் கோகு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இதுக்காக ஒரு நல்ல பிளான ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கிங் கோகு, இது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் டேங்க். இது உங்களை ரோபோட் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும். அங்க நீங்க எல்லாரும் ரீசெட் ஆகி திரும்பவும் நார்மல் ஆயிடுவீங்க. அந்த டான்சிங் மங்கி இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ணிடுச்சு. போதும், இனிமே அந்த மங்கிய நான் என்னைக்கும் பார்க்க விரும்பல. கிங்கோகோ, சரியா சொன்னீங்க. நாங்களும் டான்ஸ் ஆடி ஆடி களைச்சு போயிட்டோம். காமன்ஸ் ரெட் ரைட், டெஸ்டினேஷன் ரோபோட் சிட்டி ஹாஸ்பிட்டல். உங்களோட பயணம் 5 நிமிஷத்துல நிறைவேறிடும். சார், கிங்கோகோவோட அசெம்பிளி டே பிரசன்ட்ட நீங்க தானே வாங்கிட்டு வரதா இருந்தீங்க? இல்ல நீ தான் வாங்கிட்டு வரதா இருந்த. ஐயோ சார், நான் அதை எடுத்துட்டு வரல. நான் மறந்தே போயிட்டேன். சார், பிரசன்ட் கிடைச்சிருச்சு. கிங் கோகோவுக்கு இந்த மாதிரி டான்சிங் மங்கி ரொம்ப பிடிக்கும். இந்த டிஸ்கோ மங்கி பாத்தியை இன்னும் கூட வண்ணமயமாக்கிடும். கிங் கோகோ, நாங்க உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். கிஃப்டா? ஐயோ, டான்சிங் மங்கி திரும்பவும் வந்துடுச்சு. டேங்குக்குள்ள இருந்து எப்படி மியூசிக் கேக்குது? அது ஒரு பெரிய டான்சிங் மங்கி. மியூசிக்கும் ப்ளே பண்ணும், அப்புறம் ஆடவும் செய்யும். நாங்க வர வழியில பார்த்தோமா, அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். ஓ நோ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிவா, ஏதாவது செய். அந்த டேங்க் ஸ்கூல் பக்கம் தான் போயிட்டு இருக்கு. போதும் மங்கி, உன்னோட ஆட்டம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்ட். இதுங்களுக்கு எப்படித்தான் பண்ணி ஆகணும். பிரமாத சிவா, நீ காலக்கிட்ட. என்னோட பேட்டரி காலி.
கிங்கோபு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சார்ஜிங் டவர்ல மின்னல் இடி இடிச்சதுனால டவர் கெட்டு போயிடுச்சு. அது இதுக்கு மேல எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியல. இப்போ எக்ஸ்ட்ரீம் சிட்டில எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்துருச்சு. நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். எல்லா ரோபோட்ஸோட எனர்ஜி பேஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் சிட்டி பிளாக் அவுட் ஆயிடும். இல்ல ஆயிடுச்சு. செப்பி சீக்கிரமா நீ சிவாவை கூப்பிடு. சிவா வேதா சிட்டில இருக்கான். அப்போ வேதா சிட்டிக்கு கால் பண்ணு. ஹலோ கிங் கோகு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? சிவா, எங்களுக்கு எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது. எங்களுடைய சார்ஜிங் ஃபுல் ஆகல. சீக்கிரமா ஏதாவது செய். எக்ஸ்ட்ரீம் சிட்டில எனர்ஜி காலி ஆயிடுச்சுனா அப்புறம் ஸ்க்ரூ எல்லாமே லூஸ் ஆயிடும். ஓகே கிங் கோகு, நான் இப்பவே ஏதாவது பண்றேன். என்னுடைய ஃபேவரட் ஷர்ட் ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த டிஷ்யூ பேப்பர் எங்க இருக்கு? ஓஹோ, இது சிட்டியோட மெட்டாலிக் வைப். நோ ஆதி, நோ. அது என்னோட ஃப்ரெண்ட். ட்ராஷ பின்ல தான் போடணும். உனக்கு தான் தெரியும்ல, இனிமே வேதா சிட்டியோட மொத்த ட்ராஷும் எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்காக ரொம்பவே தேவைப்படும். சீக்கிரமா வேதா சிட்டில இருக்கிற சிட்டிசன்ஸ் இந்த ஸ்பெஷல் பின்ல குப்பையெல்லாம் போட்டாங்கன்னா இதுல இருந்து எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். வாவ் சிவா, ஆனா இவ்ளோ ட்ராஷ் ஒரே மெஷின்ல எப்படி ரீசைக்கிள் ஆகும்? வா, நான் உனக்கு காட்டுறேன். வேதா சிட்டில இந்த மாதிரி எத்தனை ரீசைக்கிள் பின்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் கீழே டனல்ஸ் இருக்கும். அது ட்ராஷை ஒரு இடத்துல இப்படி டிராப் பண்ணும். நேரடியா ட்ராஷ் காம்பாக்டரோட பெரிய வாய்க்கு அது போகும். அப்புறம் காம்பாக்ட் ட்ராஷ்ல இருந்து ஜெனரேட் ஆகிற எனர்ஜி எல்லாம் டைரக்டா காம்பாக்டர் டைல் வழியா எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட எலக்ட்ரிசிட்டி மதர் போர்டுக்கு போகும். ஹலோ ஹலோ சிப்பி, டு யூ காப்பி? ஹலோ சிப்பி, எக்ஸ்ட்ரீம் சிட்டில எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆச்சா? காப்பி சிவா, ரெனியூவபிள் எனர்ஜி எம்மியா இருக்கு. இதுக்கு தெரியும் ரெனியூவபிள் எனர்ஜி எவ்வளவு டேஸ்டியா இருக்கும்னு. சிவா, நீ நிக்காத. இப்போ எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ஃபுல் எனர்ஜி இந்த ரெனியூவபிள் எனர்ஜில தான் பேஸ் பண்ணிருக்கு. இப்போ இந்த எனர்ஜியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். வெல் டன் சிவா. கிங் கோகுக்கும் சிப்பிக்கும் எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரீம் சிட்டி பூரா இந்த எனர்ஜியை வச்சு ரன் பண்ண முடியும். சிவா, வேதா சிட்டி மக்களுக்கு சொல்லு, ட்ராஷ டப்பால போட்டுக்கிட்டே இருக்க சொல்லு. ஒருவேளை ட்ராஷ் காலி ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட மொத்த எனர்ஜியும் காலி ஆயிடும். இந்த சத்தம் எங்க இருந்து வருது? Warning, Extreme City, energy left, -10%. மெஷின்ல ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிங் கோகு, டோன்ட் வரி, நான் கீழே போய் இப்பவே என்னன்னு செக் பண்றேன். ஓஹோ, இது எப்படி நடந்திருக்கும்?
அநேகமா இந்த கிரீன் ஸ்லைம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நினைக்கிறேன். வார்னிங் வார்னிங், சிப்பியோட பேட்டரியில 2% தான் இருக்கு. சிவா சீக்கிரம், என்னோட பேட்டரி காலியாக போகுது. ஒருவேளை சிவா இந்த ப்ராப்ளம் சீக்கிரமா சால்வ் பண்ணலனா அப்புறம் இதனால பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். வார்னிங், லோ எனர்ஜி, ரீஃபில் இமிடியட்லி. ஓ நோ சிவா, ஏதாவது செய். இந்த ட்ராஷ் காம்பாக்டருக்கு இப்ப பிரச்சனைன்னு தெரியுது. இதை எப்படி சரி பண்றதுன்னு சிப்பி கிட்ட தான் கேட்டாகணும். சிப்பி கமென் கமென் சிப்பி. ட்ராஷ் காம்பாக்டரோட வாயில இருந்து விசித்திரமான ஒரு கிரீன் ஸ்லைம் வெளியே வருது. சிவா, ட்ராஷ் காம்பாக்ட் உள்ளுக்குள்ள பிளாக் ஆயிடுச்சு. அதனால தான் கிரீன் லைன்ஸ் வெளியேறிக்கிட்டு இருக்கு. அதை க்ளீன் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. வைட்ட மெட்டாலிக் வைப்பால க்ளீன் பண்ணி ஆகணும். சீக்கிரம். அந்த மெட்டாலிக் வைப் எங்க இருக்குன்னே தெரியலையே. சிப்பிக்கிட்டே கேட்டுருவோம். இன்னைக்கு காலையில நாங்க பின்ல ஒரு மெட்டாலிக் வைப்பை தூக்கி போட்டோம். அதை ட்ராக் பண்ணி எனக்கு உன்னால லொகேஷன் அனுப்ப முடியுமா? காப்பி சிவா. சர்ச்சிங். கிடைச்சிருச்சு. சென்டிங் லொகேஷன் டு சிவா. அது இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும். அட, ஒருவேளை அதுவா இருக்குமோ? யா, அதேதான். லொகேஷன் கிடைச்சிருச்சு. இதுக்குள்ளதான் இருக்கணும். ஆஹா, கிடைச்சிருச்சு. இப்ப நான் கேர்ஃபுல்லா இருந்தாகணும். தவறுதலா அது என்ன சாப்பிடவும் வாய்ப்பு இருக்கு. ஓ நோ, என்ன? சுத்தம், இங்க இதோட வயிற்றுலயும் ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் என்னது? கமான் சிவா, இங்கேயும் கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்டிவேட் மெட்டல் சூட். ஏதாவது தெரிஞ்சுதா? சிவா ட்ராஷ் காம்பாக்டர் பக்கத்துல தான் இருக்கான் போல் இருக்கு. சிவா ட்ராஷ் காம்பாக்டர் பக்கத்துல இல்ல, அதுக்குள்ள தான் இருக்கான். வார்னிங், லோ எனர்ஜி. வார்னிங், எனர்ஜி ஷட்டவுனிங். 10 9 8 7 6. அவ்வளவுதான், என்னுடைய பேட்டரி காலியாக போகுது. பாய் பசங்களா, பாய். 3 2. இன்னொரு மெட்டல் ஷீட் இருக்கு. அப்ப இதுவும் ஒரு காரணம் தான். இதை வச்சு கிளீன் பண்ணிடுறேன். இங்க நிறைய ஜங்க் இருக்கு. எல்லாத்தையும் கிளீன் பண்ண வேண்டியதுதான். ஃபைனலி அதோட வயிறு கிளீன் ஆயிடுச்சு. Recalibrating. Energy refill figure. Energy rising. 2%, 3%, 4%. சிவா, குட் ஒர்க். எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ரெனியூவபிள் பவர் பிளான்ட் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருச்சு.
அலைன் ஸ்பேஸ் டூருக்கு உங்களை வரவேற்கிறோம். வாவ் வாவ், நமக்கு பின்னாடி இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் சிட்டி, அப்புறம் மேல ஃபுல்லாவே ஸ்பேஸ். வாவ், எக்ஸ்ட்ரீம் சிட்டி ஸ்பேஸ் வியூ ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, எங்களோட காலத்துல ஸ்பேஸ்ல போட் பேண்டேட் சுத்திட்டு இருப்பாங்க. அப்படினா போட் பேண்டேட்ஸ் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட கிரியேச்சர். அவங்க இங்க இருக்கிற பைரேட்ஸ். போட் பேண்டேட்ஸ் கிங் கோகோவை நீக்கி எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ராஜ்யத்தை ஆளணும்னு நினைச்சாங்க. டேஞ்சர் 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 அகைன். டூர் ஷிப் முன்னாடி ஏதோ ஆப்ஜெக்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கு, ஆனா முன்னாடி எதுவும் தெரிய மாட்டேங்குது. யூடி, அந்த ரெட் கிளாஸஸை கொடு, அதுல ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். எஸ், நல்லா கிளியரா தெரியுது. ஸ்பேஸ்ல ஃபயர்வொர்க்ஸ், பிரமாதம். இது ஃபயர் ஒர்க்ஸ் இல்ல, தாக்குதல். அந்த பேண்டேட்ஸ் நம்மள தாக்கிக்கிட்டு இருக்காங்க. சிவா, அவங்க என்ன அட்டாக் பண்ண போறாங்க, காப்பாத்து. கிங் கோகு, சிவா, காப்பாத்துங்க. இந்த பேண்டேட்ஸ் என்னோட ஸ்க்ரூஸ் எல்லாம் லூஸ் பண்ணிடுவாங்க. சிவா, சீக்கிரம் எழுந்துரு. சிவா, உனக்கு என்ன ஆச்சு? கிங்கோ, அவங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க. என்னோட ஸ்பேஸ் சூட்டை ரெடி பண்ணு. I got it, சிவா. Shield activate. என்ன சின்ன சின்ன குண்டு குண்டா தனித்தனியா பீஸ் பீஸா ஆக்கிட்டு போயிட்டாங்க. சிப்பி, நீ டூர் ஷிப்பை ஓட்டு. எல்லாரும் அவங்க சீட்ஸ்ல உட்காருங்க. நாம இப்போ சூப்பர் சோனிக் ஸ்பீட்ஸ்ல ஜம்ப் பண்ண போறோம்.
போய்கிட்டு இருக்கோம். எதுவும் வந்துடக்கூடாது. ஒன்னும் அந்த பேண்டட்ஸ் நம்மள நாலா பக்கமும் கிரஷ் பண்ண போறாங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் நடக்காது. அவங்கள இன்னும் கிட்ட வர வைக்கலாம். அவங்க நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நாம நம்மளோட ஸ்பேஸ்ஷிப் அப்படியே கீழே கொண்டு போயிடலாம். அப்புறம் பைரட்ஸ் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் கிராஷ் ஆயிடுவாங்க. என்னோட பாடி பார்ட்ஸ் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. அத புடி, இல்லனா இரும்பு தாள் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க கிங் கோகு. நான் உங்களோட எல்லா பாடி பார்ட்ஸையும் கண்டிப்பா திரும்ப கொண்டு வந்தே தீருவேன். இதெல்லாம் மேக்னெட்ஸால நாம கிங் கோகுவோட எல்லா பாடி பார்ட்ஸையும் ஒவ்வொன்னா தானாவே சேர்த்துடலாம். என்னோட ஸ்க்ரூஸை டைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம். சிப்பி, நெக்ஸ்ட் ஸ்டாப் எக்ஸ்ட்ரீம் சிட்டி. எப்படிப்பட்ட பார்க்? இங்க சாட் கிடைக்கும்ல. வெல்கம் 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 டு கிகாசா பார்க். நான் தான் வண்டி கைடு, உங்களுடைய வண்டி அப்புறம் கைடு. கிகாசா பார்க்ல நீங்க இப்ப பார்க்க போறது எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ரொம்ப ஏன்ஷியன்ட் அப்புறம் வித்தியாசமான கிரீச்சர்ஸ் கிகாசாஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரானது. இந்த பார்க்க ரோபோட்டிக் ட்ரீஸால எல்லாமே கண்காணிக்கப்பட்டு இருக்கு. இந்த கிகாசார் எங்க இருந்து வேணும்னாலும் திடீர்னு நம்ம முன்னாடி வந்து நிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிடிச்ச சாப்பாடு மனுஷங்க தான். ஸோ அதனால அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கலாம். ஆக்டிவேட். தேங்க் காட் சிவா, நீ காப்பாத்திட்ட. உங்களுடைய ரைட்ல இருக்கிறது பாராசாரஸ். இது ஏன்ஷியன்ட் கிகாசாஸ். இது எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஆங்கிரியோட இருக்கும். இதை விட ரொம்பவே ஹங்கிரியாவும் இருக்கும். என்ன? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க பார்த்த மாதிரியே இந்த பார்க் முழுக்க இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஃபீல்டால கவர் ஆகிருக்கு. இதைத்தான் கிகாசோன்னு சொல்லுவாங்க. கிகாசோர் பார்க்குடைய எந்த ஒரு அனிமலும் கிகாசோரை கிராஸ் பண்ணவே முடியாது. உங்களுடைய சேஃப்டி எங்களுடைய அட, இத ஒரு வழி பண்ணிடுச்சு. இப்ப நம்ம இந்த காட்டுல மாட்டிக்காம இருக்கணும். ஒருவேளை ரீபூட் பண்றதால இது ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. எரர். இப்போ இதை நம்ம மேனுவலா தான் ரன் பண்ணி ஆகணும்.
பரவாயில்ல, நம்ம எல்லாரும் தப்பிச்சோம். ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நாம இந்த கிகா ஜோனுக்கு வந்திருக்கவே கூடாது. அட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க பாருங்க எவ்வளவு அழகான இடம்னு. இந்த மாதிரி ஒரு காடை நாம இனிமேலும் எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஆஹா, வாங்க போய் பார்க்கலாம். தாத்தா கொஞ்சம் இருங்க, இந்த காடு சேஃபானதே கிடையாது. ஆஹா, எவ்வளவு அழகான ஒரு பூ. இது பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகா இருக்குன்னா அப்போ வாசம் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியலையே. இது என்னப்பா பயங்கரமான சன்ஃபிளவரா இருக்கு. நல்ல வேலைப்பா, இதனால பூமியில இருந்து வெளியே வரவே முடியாது. தாத்தா பின்னாடி பாருங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ, கடிக்க கூடாத இடத்துல கடிக்குது. வேண்டாம் 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 வேண்டாம். ஐயோ சிவா பார்த்து பத்ரம். ஆபத்து சிவா, ஆபத்து. இதுதான் கிகா ஃப்ளவர். அது வழியில எது குறுக்க வந்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அந்த பூக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுதான் தேனீக்கள். இதை விரட்டுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லு. ஓகே ஃப்ளவர், நான் உன்னை இப்ப விரட்ட போறேன். ஹனி பீஸ் ஆக்டிவேட். சிப்பி, கோர்ஸ் சேஞ்ச். கிகாசார் பார்க்குக்கான எக்ஸிட் பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குக்குள்ள வந்ததுல இருந்து ஏதோ மிருகத்தோட சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு கூட. இதுதான் அந்த கிகா மேண்டபிள். ஃப்ராஸ்டட் கிகாபைட்டால அது தயாரிக்கப்பட்டது. அதனால வெப்பத்தை தாங்க முடியாது. அதனால அது வாயில இருந்து ஃப்ரோசன் சாண்டோபிளாசமை தூக்கி போடும். அதுக்கப்புறம் அதோட ஐஸ்ல இருந்து அதோட வெப்ப உருவாக்கும். எல்லாரும் அமைதியா இருங்க. அதோட கவனத்தை நம்ம பக்கம் திசை திருப்ப கூடாது. எல்லாரும் வண்டி விட்டு இறங்குங்க உடனே. ஜம்ப். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சிப்பி, தாத்தா பாட்டிய பாத்தியா? அவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? சிவா, அடே கண்ணு சிவா. சிவா, நீங்க பின்னாடி போங்க, இத நான் சமாளிச்சுக்கிறேன். சிவா, நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆளல? நம்ம எங்க இருக்கோம் சிப்பி? அநேகமா யாரோ பரோட்டாவை தீய விட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூடி, நீ எப்பவுமே சாப்பாட பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்ப.
இப்ப மறுபடியும் உங்களை எந்த மிருகம் பின்தொடர்த்திட்டு இருக்கு? இந்த வாட்டி நம்மள பின்தொடர்த்துறது கிகாசார் பார்க்கோட ஒரு மிகப்பெரிய ஏன்ஷியன்ட், அப்புறம் ஒரு ஆபத்தான கிரீச்சர், அது கிகாரெக்ஸ். கிகாரெக்ஸ் நம்ம பின்னாடி இல்ல, நமக்கு முன்னாடி தான் இருக்கு. அப்புறம் அதோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கு. கிகா மேண்டபிள். நாம எக்ஸிட் பக்கத்துல இருக்கோம். நம்மளால 3 நிமிஷத்துல எக்ஸிட் கிட்ட போய் சேர முடியும். சிப்பி, எல்லாரையும் நீ எக்ஸிட் கிட்ட பத்திரமா கூட்டிட்டு போ. நான் இந்த ஹங்கரி அண்ட் ஆங்கிரி கிகா மான்ஸ்டர்ஸை ஒரு கை பாத்துக்கிறேன். ஜெட் பூஸ்ட் ஆக்டிவேட். நான் எங்க இருக்கேன்? நீ எதுக்கு என்ன இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிட்டு வர? அடுத்த வாட்டி நீ லக்கி டிரால ஏதாவது ஜெயிச்சா என்ன மட்டும் கூட்டிட்டு வராத. எனக்கு வேதா சிட்டி தான் பிடிச்சிருக்கு. எக்ஸ்ட்ரீம் சிட்டி ரொம்ப விசித்திரமா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் சிட்டில அட்வென்ச்சர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும் பாட்டி. சரி வாங்க, நாம போய் ஏதாவது சாப்பிடலாம்.